வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். ஜனநாயகன் படத்திற்கு சிக்கல் நீடிக்கும் நிலையில் பொங்கல் ரிலீஸை உறுதி செய்துள்ள பராசக்தி திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தை போன்று தணிக்கை சான்றிதழ் பிரச்சனையால் பராசக்தி திரைப்படமும் வெளியாவதில் சிக்கல் நீடிப்பதாக தகவல் வெளியாகி வந்தது. இந்த நிலையில் நாளை வெளியாக உள்ள பராசக்தி திரைப்படத்திற்கு மிக குறுகிய காலத்திலேயே தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கியுள்ளது. பராசக்தி திரைப்படத்தின் ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 45 நிமிடங்களாக உள்ள நிலையில் அதற்கு யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர்ந்து 15வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி நேற்று எழும்பூரில் 2000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக இன்றும் திருவல்லிக்கேணியில் ஒன்று கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் கோட்டை நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துள்ளனர். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பாஜக அதிமுக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது குறித்து தொடர்ந்து இழுபறியாகவே உள்ளது. இந்த சூழலில் சென்னையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் நயினார் நாகேந்திரன் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது பாஜகவை சேர்ந்த KT ராகவன், ஜெயபிரகாஷ், KP ராமலிங்கம் ஆகியோர் உடன் இருந்திருக்காங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது தொடர்ந்து 400 ரூபாய் இன்று உயர்வடைந்துள்ளது. நாளுக்கு நாள் தொடர்ந்து தங்கத்தின் விலையானது உயர்ந்து வரும் நிலையில் 1 லட்சத்தை கடந்து விற்பனையாகி வருகிறது. இதன் காரணமாக நகை பிரியர்கள் அதிருப்தியில் உள்ளனர். நேற்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சற்று குறைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையானது தொடர்ந்து 400 ரூபாய் உயர்வடைந்துள்ளது. தொடர்ந்து 1,02,400 ரூபாய் என்ற விலையில் உள்ளது. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் குறைந்து 2,68,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பராசக்தி படத்தை சென்னை உயர்நீதிமன்றம் இணையதளத்தில் வெளியிட தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கப்பட்ட பராசக்தி திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தை இணையதளங்களில் சட்டவிரோதமாக வெளியிடுவதற்கு இணையதள சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார், பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இணையதளங்களில் சட்டவிரோதமாக வெளியானால் பெரும் இழப்பு ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பராசக்தி திரைப்படத்தை சட்டவிரோதமாக வெளியிடுவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா.